வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது பருப்பு உருண்டை குழம்பு. வெயிலில் என்ன சாப்பிட்றதுனே புரிய மாட்டேங்குது. மத்தியானம் நான் கஞ்சி வச்சு தாங்க குடிக்கிறேன். இப்போ அந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதாவது 3/4 பாகம் துவரம் பருப்பு, 1/4 பாகம் கடலை பருப்பும். உங்களுக்கு கடலை பருப்பு வேண்டான்னா முழுசும் துவரம் பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு அதில் கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா பருப்பு வடைக்குள்ளே நல்லா கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு இந்த மிளகாயோட தான் அரைப்பேன். தண்ணியை இருத்துட்டு தண்ணி இல்லாமல் இது கூட வந்து பட்டையும் 2 பட்டை கிராம்பு கொஞ்சம் கசகசா பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் போட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குவேன். அப்புறம் இது வந்து குழம்புக்கு வந்து தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன். உப்பு வந்து நம்ம அளவாக போடுவோம். அப்புறம் இது வந்து தாளிச்சிட்டு வெங்காயம் வதக்கி 2 பூண்டு போட்டுக்கிட்டேன். ஏன்னா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது பூண்டும் இந்த பாருங்க இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு இந்த கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு சின்ன பாதி எலும்புச்சம்பளம் ஒரு அளவுக்கு எடுத்து ஊற வச்சு அதை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்து இந்த பருப்பை அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் அரைச்சிட்டேன். அப்புறம் அதே மாதிரி பருப்பு இருக்கு இல்லையா, 3/4 பாகம் துவரம் பருப்பு, 1/4 பாகம் கடலை பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன். அதில் பட்டை கிராம்பு, சோம்பு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் உப்பு போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் வைக்க போகிறேன். இனி வந்து நம்ம எப்படி இது தாளிக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் நமக்கு வந்து சட்டி வந்து இப்படி அகலமாக இருக்கணும், அகலமான சட்டியாக இருக்கணும். அப்போ தான் உருண்டை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று படாமல் உடையாமல் இருக்கும். ஆனால் நல்ல பருப்பு தண்ணியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு தான் அரைக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிரியாமல் வரும். இது கூட வேறு எதுவுமே போட வேண்டாம். தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். இது வேணும்னு இல்லை, இது மசாலா வடை தானே நமக்கு. அப்போ இது கொஞ்சம் கரம் மசாலா மணம் இருக்கட்டும் தான் வச்சேன். இதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், இதில் ஒரு துண்டு பெருங்காயம் போடுவேன் இப்போ. அப்புறம் தாளிப்பு வடகம், 2 ஏலக்காய், பட்டை கிராம்பு போட்டிருக்கேன். இது பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருக்குது, அது எடுக்க முடியல. வெங்காயம் போட்டுட்டு காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். பாருங்க, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். இது நல்லா வதங்கணும் நிதானமாக. இது நான் வந்து குழம்பு பொடிக்கு வந்து
மசாலாவுக்கு வந்து எல்லாம் பொடி தான் போடுறேன், அரைக்கலை. ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் புளிக்குழம்பு பொடி, தனி மிளகா பொடி கொஞ்சோண்டு, எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னு. அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு சாம்பார் பொடியும் வச்சுருக்கேன். இது இஞ்சி கடைசியில் போடுறதுக்கு. இது பாருங்கள், நல்லா பசஞ்சு வச்சுருக்கேன். இந்த இது வந்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு அளவாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பொடியெல்லாம் போட போகிறேன். இதில் இந்த புளி தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கலவன தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, எவ்வளோ தண்ணியோ அந்த தண்ணி அளவாக ஊற்றிட்டு இது நல்லா கொதித்து ஒன்று போல் வரும்போது இந்த தேங்காயை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த உருண்டை போடணும். இது நல்லா கொதித்து ஒன்று போல் வரட்டும். அது தனியாக வீடியோ எடுக்கிற உருண்டையெல்லாம் பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சுருக்கேன். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அது நல்லா வெந்து கூழாகிற நேரம் நம்ம தேங்காய் போட்டுடலாம். அப்புறம் 2 கொதித்த வரைக்கும் இந்த உருண்டை போடலாம். இந்த உருண்டை வந்து லேஸில் உடையாது. இந்த மாதிரி நல்லா இருக்கணும். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அரைச்சோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சேர்த்தணுன்னா, அதாவது வெங்காயம் சேர்த்திக்கலாம், என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் ஒன்றும் சேர்த்தலை, வெறும் நான் சொன்னது மட்டும்தான் போட்டு அரைச்சேன். ஏன்னா குழம்புக்குள்ளே எல்லாம் இருக்கிறதுனால இது ஊறிக்கும் இல்லையா, அதுக்காக. திறந்து பார்க்கலாம். மசாலா வாசமெல்லாம் போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம இந்த தேங்காய் கொட்டிக்கலாம். இனி வந்து இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், உப்பு வேணும், காரம் வேணும், எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதிக்க விடலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் நான் செக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்ல மணம் வருது. திறந்து பார்க்கலாம். நம்ம இது போட்டுட்டோம், தேங்காயெல்லாம் ஊற்றிட்டோம். நீ இதை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு உருண்டையாக நம்ம போடலாம். கேஸை நான் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன். இது பாருங்கள், ஒரு உருண்டையாக மெல்லமாக போடணும். ஒன்று ஒட்டாமல் அவங்கவுங்கள தனியாக விட்டுறணும். இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது, சண்டை போட்டுட்டு ஒன்றோட ஒன்றா பிரிஞ்சிருவாங்க. இதுதான் ரொம்ப மெயினு.
பொறுமையாக, ரொம்ப ஸ்லோவில் இருக்கணும் கேஸு. போட்டுட்டோம். இனி கரண்டியே போடக்கூடாது, அப்படியே இப்படியே மூடிடணும். கப்புன்னு மூடிட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சிடணும். அந்த உருண்டையெல்லாம் வெந்துட்டு அது தன்னை போல் மேலே வந்தால் தான் நம்ம கரண்டி போடணும். நம்ம வேக விட்டுருவோம், கொஞ்சம் வேகட்டும். கட்டாகவே மாட்டேங்குது. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் வெந்து மேலே அப்படியே முதக்குது. இப்போ நம்ம கரண்டி போட்டு இப்படி திருப்பி விடலாம் எல்லாத்தையும். இப்போ உடையாது. இதில் நான் ஒன்றுமே சேர்க்கல, வெறும் கடலை பருப்பும் துவரம்பருப்பு. உங்களுக்கு வெறுமனே துவரம்பருப்பு வேணாலும் துவரம்பருப்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு சேர்த்தாம. இது என்ன கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமே கடலைப்பருப்புன்னு தான் கொஞ்சம் 1/4 பாகம் சேர்த்துனேன். திருப்பி கொடுத்துட்டா போதும். குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கெட்டியாயிரும். கொஞ்சம் வெந்துட்டா இன்னும் இதெல்லாம் மேலெல்லாம் சரிங்களா, உடையவே உடையாது. இதிலெல்லாம் எந்த மாவும் நீங்கள் கடலை மாவோ இல்லை அரிசி மாவோ எதுவுமே சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்காது. உருண்டையும் நல்லா இருக்காது, குழம்பும் இந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்காது. பாருங்க எங்கே உடஞ்சிருக்கு சொல்லுங்கள். ஒரு ஒரு உருண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி எண்ணெய் போட்டு சிம்மில் வச்சு நல்லா மூடி கைப்படம் இந்த கரண்டி படாமல் அதே வெந்து மேலே முதக்குனா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது வேகட்டும். முக்கால்வாசி வெந்துருச்சு. அது வெந்தால் தான் இப்படி மேலே வரும். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். பருப்பு உருண்டை குழம்பு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. எனக்கு இப்படி வச்சாதான் எனக்கு பிடிக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.